பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த புதன்கிழமை காலையிலே உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். ஆகவே இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்காக ஒரு வேத பகுதி வாசிப்போம். நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். தேவனுடைய வசனம் எல்லாம் புடமிடப்பட்டவைகள், தம்மை அண்டிக் கொள்கிறவர்களுக்கு அவர் கேடகமானவர். அல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் எல்லாம் புடமிடப்பட்டவைகள். ஆனால் யாரெல்லாம் இந்த வசனத்தை, இந்த ஆண்டவரை, இந்த இரட்சகரை, இந்த தேவனை அண்டிக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு அவர் கேடகமாயிருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்தில் எந்த இடத்தில் நமக்கு பாதுகாப்பு இல்லை, எந்த மனுஷன் நமக்கு பாதுகாப்பு தரமாட்டார்கள். ஆனால் கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய வார்த்தை, ஆண்டவராகிய இயேசுநாதருடைய வார்த்தை நமக்கு கேடகமாக இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். அவருடைய வசனத்தை இறுக பற்றி கொள்ளுங்கள். அது எல்லாம் புடமிடப்பட்டவைகளாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையை மாற்றும், நம்முடைய ஜீவியத்தை மாற்றும், நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யும், அதிசயங்களை செய்யும், ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், தடைகளை நீக்கி போடும். எல்லா நிலைகளிலும் வசனம் நம்மளை பாதுகாப்பும் என்பதில் எந்த மறந்து விடாதீர்கள். நான் உங்களுக்காக சிந்திக்கிறேன். பரிசுத்த பிதாவே, எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.